எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாட்டுமாக. சாந்தியும் சமாதானம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் சஹாபாக்கள், தாபிங்க, அவுலாக்கள், ஷுஹதாக்கள் இந்த மஜ்லிஸ் அமர்ந்திருக்கும் அனைவரும் மீதும் உண்டாவட்டமாக. நான் உங்களும் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவத்தின் விளைவுகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் ஒருவன் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் நீங்க வெளிப்படையாக செய்யக்கூடிய பாவமா இருந்தாலும் சரி, மறைமுகமாக செய்யக்கூடிய பாவமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒருவன் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க வெளிப்படையாக செய்யக்கூடிய பாவத்தை மனிதர்களால் அறிய முடியும். ஆனா மறைமுகமாக செய்யக்கூடிய பாவத்தை மனிதர்களால அறிய முடியாது. ஏன்னா அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் இறக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான். இன்னும் நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலுமே அதை மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹை தவிர வேற யாருமே இல்லை. இன்னும் நீங்க எவ்வளவு துவா கேட்டாலும் சரிதான், அல்லாஹ் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் செய்றீங்களோ அந்த பாவத்துக்கான மன்னிப்பை நீங்க அல்லாஹ்விடம் கேட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்க சிறிய பாவம் தானே நம்ம செய்யறோம், பெரிய பாவம் ஒன்றும் செய்யல. சிறிய பாவம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு புறம் பேசுவது, இன்னும் ஒருத்தவங்களை பார்ப்பது, இன்னும் திருடுவது, இதெல்லாம் சின்ன பாவம் தானே, செஞ்சா அவ்வளவு தண்டனை இருக்காது. பெரிய பாவம் செஞ்சா பெரிய தண்டனை இருக்கும், சின்ன பாவம் செஞ்சா அவ்வளவு தண்டனை இருக்காதுன்னு நினைப்போம். ஆனா நீங்க செய்யற ஒரு பாவத்துக்கும் அல்லாஹ் கிட்ட அதுக்கான தண்டனையும் இருக்கு, அதுக்கான கேள்வி கணக்கும் இருக்குது. இன்னும் நீங்க பெரிய பாவம் நினைச்சிருக்கீங்க, 5 வேளை தொழுவ விடுவது, விபச்சாரம் பண்ணுவது, வட்டி வாங்குவது, போக்கியம் இருப்பது, இதெல்லாம் பெரிய பாவம் தான். இதுக்குதான் தண்டனை அதிகம். நீங்க கடுகளவு பாவம் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை இருக்கு, கடல் அளவு பாவம் செஞ்சாலும் தண்டனை இருக்கு. நீங்க சிறிய பாவம் தானே, சின்ன பாவம் தானே, மன்னிச்சிடும் அல்லாஹ் மன்னிச்சிடும் அப்படி செய்யதான் அது கடுகளவு செய்யதான் கடல் அளவு மாறும். அதே போலதான் அல்லாஹ்விடம் தௌபா கேட்கும் போதுதான் அந்த பாவ மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் இன்னும் ஒரு மனிதன் இருந்தா, அவன் அழகானவனா இருந்தா, இன்னும் அறிவுடையவனாக இருந்தா, அவங்க வீட்டுல அவங்க ஒரு மனிதன் இருந்தா, அந்த மனிதன் என்ன பண்ணுவான், அந்த மனிதன் ஒரு 5 வேளை தொழுவான், எல்லா வேலையும் செய்வான், இபாதத் பண்ணுவான். அவன் ஒரு சின்ன பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்சுட்டு அவன் செஞ்சுட்டான், சின்ன பாவம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அவன் நைட்டு தூங்குறப்ப அவனுக்கு ஒரு கனவு வந்தது. ஒரு வெள்ளை கலர்ல ஒரே ஒரு கருப்பு புள்ளி வந்துச்சு. அவன் அதை சிரிச்சுட்டு விட்டுட்டான். மறாதனால ஒரு பாவம் செய்யறான், அதே மாதிரி இன்னும் அந்த மாதிரி கனவு வருது. அவன் பாவம் செய்ய அந்த வெள்ளை கலர்ல இருந்தது ஃபுல்லா கருப்பு கலர்ல மாறிடுச்சு. அதுல இருந்து ஒரு சத்தம் கேட்டது, நீ செய்ததுக்கான பாவத்துக்கான கூலி இதுதான் அப்படி சொல்லிட்டு சத்தம் வந்துச்சு. அவன் உடனே பயந்தடிச்சுன்னு ஓடி பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதான், இன்னும் திக்ரு செஞ்சான், இன்னும் துவா கேட்டான், குரானை எடுத்து ஓதுனான். அவன் ஒரு நாள் செய்ய ஒரு வெள்ளை புள்ளி முழுமையாக வெள்ளையா மாறியது. அப்ப நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சா நம்ம கல்வி எந்த அளவுக்கு மாறி இருக்கும், நம்ம எந்த அளவுக்கு கருப்பா மாறி இருக்கும். இன்னும் நம்ம வீட்டுல சந்தோஷம் இருக்காது, பரக்கத் அடையாது. நம்ம பாவம் செய்ய நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்கும் போது கண்ணீர் வராது. இவ்வளவு பாவத்தை நம்ம செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்டு அல்லாஹ் உடனே மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், மிக இறக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் நம்ம துவா கேட்கும் போது ஸ்டார்டிங் எண்டிங்ல சலவாத்து ஓதி துவா கேட்கணும். இல்லைன்னா வானத்துக்கு பூமிக்கும் நடுவுல தான் நிற்கும் அந்த துவா. எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம துவா கேட்டு அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் ஒரு சிறுவன் இருந்தா, அந்த சிறுவன் என்ன பண்றான்னா, ஒரு பாவம் செய்ய அவன் வீட்டுல இருக்க அறைகள் முழுவதும் ஆணி அடிக்கிறான். ஆணி அடிக்கும் போது அவன் வீடு ஃபுல்லாவே ஆணையா மாறிடுது. அவன் பயந்துட்டு அவனோட தந்தையிடம் போய் சொல்றான், இந்த மாதிரி நான் பாவம் செய்யறப்ப பாவம் செய்ய ஒரு ஆணையா அடிச்சேன் அப்படின்னு சொல்லு. அவன் தந்தையை சொல்றாரு, நீ நன்மை செய்யறப்ப ஒரு ஆணையா எடுத்துடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனும் அந்த மாதிரி நன்மை செய்ய ஒரு ஆணையா எடுத்தான். அப்ப நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நம்ம மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கான். அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம 5 வேளை தொழுவை எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு டைம் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ் கிட்ட சஜ்தாவுல ஒரு துவா கேட்டாங்க. அல்லாஹ் என்னோட அழகா யாராச்சும் இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது அல்லாஹ் இல்ல அப்படி சொல்லுவாங்க. திருப்பி கேட்பாங்க, அப்பயும் இல்ல சொல்லுவாங்க. 3ஆவது டைம் சொன்னாங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களுடைய உம்மத்துக்கள் நஃபில் யார் ஒருத்தவங்க 2 ரக்காத் தொழுறாங்களோ அவங்க சொர்க்கம் வாஜிபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அந்த சொர்க்கத்தை நான் சுத்தி பார்க்கணும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. அப்ப கேட்கும் போது அல்லாஹ் போய் சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 3000 ஆண்டுகள் சுத்தி பார்ப்பாங்க. அவங்க டயர்ட் ஆயிட்டு உட்கார்ந்துருவாங்க. அவங்க ரெக்கை எவ்வளவு பெருசு இருக்கும்னா, அவங்க ரெக்கை ரொம்ப பெருசா இருக்கும்.
அவங்க வந்து சுத்தி பார்த்துட்டு அது 3000 வருஷம் சுத்தி பார்ப்பாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு உட்காருவாங்க. அவங்க வந்து அல்லா கிட்ட கேட்பாங்க, நான் வந்து முக்காவை சேர்த்து சுத்தி பாட்டினால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அல்லாஹ் சொல்லுவான், இல்ல நீங்க காவாசி கூட சுத்தி பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. சுபானா, நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கம் வந்து அல்லாஹ் மறுமை நாள் நம்மளுக்கு உருவாக்கிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் தொழுகையை விடாம தொழக்கூடிய அல்லாஹ் பாக்கியத்தை தருவானாக. இன்னும் நம்ம அதிகமாக இந்த ரமலான் மாசத்துல நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இன்னும் அதிகமா தௌபா கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. எல்லாம் அல்லாஹு தாலா அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.